Good morning, students. Now 6th standard maths. So algebraic, okay, algebraic statement. First, algebraic statement is என்னென்ன தேவைனா variables and constant. What is meant by variables? That is different quantities, okay? Different values is called as a quantity take that different values is called as variable. Okay, so using the letters, alphabet letters A, B, C, D up to Z. Okay, that is using the variables. Next, given converting algebraic statement to verbal statement. Okay, algebraic statement கொடுத்திருந்தா அது verbal எப்படி கன்வெர்ட் பண்ணணும்னு ஃபர்ஸ்ட் ஃபைண்ட் அவுட் பண்றோம். ஃபர்ஸ்ட் அதுக்கு நமக்கு தேவையான இது என்னன்னா சிம்பிள்ஸ் எப்படி ஃபைண்ட் அவுட் பண்ணணும்ங்கறது ஃபைண்ட் அவுட் பண்றதுக்கு கொடுத்திருக்கோம். add or sum அந்த வேர்ட்ஸ் அப்ளை வந்துச்சுனா அப்ளை பண்ணறதா இருந்தா பிளஸ் யூஸ் பண்றோம். சப்ட்ராக்ட்ங்கற வேர்ட் அதாவது இது வந்து வெர்பல்ல கேட்டிருப்போம். நம்ம எது சிம்பிள் அல்ஜிப்ராய்க் ஸ்டேட்மெண்ட் இதெல்லாம் தான் அல்ஜிப்ராய்க் ஸ்டேட்மெண்ட் வரும்போது அடிஷன் சப்ட்ராக்ஷன் இதெல்லாம் வந்து இதுல கொடுக்கிறோம். அல்ஜிப்ராய்க் ஸ்டேட்மெண்ட்க்கு அப்ளை பண்றோம். add plus subtract multiply division abc இதெல்லாம் சேர்ந்து வரக்கூடிய அதுதான் நமக்கு வந்து இந்த ஃபார்ம்ல இருக்கு n-30 இதே மெத்தட்ல வரக்கூடியது அல்ஜிப்ராய்க் ஸ்டேட்மெண்ட். ஓகே, இது வெர்பல் ஸ்டேட்மெண்ட்ல என்ன கொடுத்திருப்பாங்கன்னா add sum இந்த வேர்ட்ஸ் வந்துச்சுனா நீங்க ரைட் பண்ண வேண்டியது பிளஸ், subtract வந்தா மைனஸ், younger or elder அப்படி younger வந்ததுன்னா அதனோட சிம்பல்ஸ் எது youngerனா என்னது வயசு குறைவானவங்க அப்படிதானே. அப்ப குறைவுன்னு வரும்போது less than, so minus, elder or more than, elderனா என்னது அதிகம், or more than means அதிகமாது. சோ அப்ப increasesனா சொல்லலாம். ஓகே, இதுவும் decreases நோட் பண்ணிக்கலாம். சோ இத நோட் பண்ணல நீங்க நோட் பண்ணிக்கோங்க. decreases நால subtraction, increases or elder, more than, greater than எந்த சிம்பல் வந்தாலுமே using plus symbol. ஓகே, plus sign. Next, less than, reduced வந்துச்சுனா using the sign minus. Product, multiply, double, 2 times. Product multiply வந்தா using the symbol multiplication. அதே double அதாவது இத்தனை தடவை அப்படிங்கிறது வரும்போது 2 times into. ஓகே, இதுக்கு multiplication யூஸ் பண்றோம். Next, divided by அப்படிங்கிற வேர்ட்ஸ் வந்துச்சுனா that is a verbal statement வந்துச்சுனா நீங்க யூஸ் பண்ண வேண்டியது that is symbol divide. Okay, now go to the question. First one, Arivalagan is 30 years younger to his father. Write Arivalagan's age in terms of his father age. Okay, so Arivalagan's age வந்து நோட் பண்ணி கொடுக்கல, எப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஸோ அதுல இருந்து நம்ம என்ன பண்றோம், ஃபாதருக்கு ஏஜா இல்ல அறிவழகனோட ஏஜா நம்ம டேர்ம்ஸ்ல ரைட் பண்றோம். ஓகே, ஸோ given the value, so what is it, அறிவழகன் ஏஜ் என்னன்னு கொடுத்துருக்காங்க, அறிவழகன் அதாவது given அறிவழகன் ஏஜ் is equal to எப்படி கொடுத்துருக்காங்க 30 years younger to his father. அவங்க அப்பாவோட வயதிலிருந்து 30 வயது குறைவா இருக்கு. அப்ப எங்கருங்க வேர்ட்ஸ்க்கு எந்த சைன் அப்ளை பண்ணிருக்கோம், மைனஸ். ஓகே, சோ அப்போ 30 years younger to his father. சோ அப்பாவோட ஏஜ் தெரியுமா, தெரியல. அந்த இடத்துல நம்ம என்ன பண்றோம்னா சோ அப்பாவோட ஏஜ வந்து நம்ம அல்ஜிப்ராய்க் ஸ்டேட்மெண்ட்டுக்கு கொண்டு போறோம். அல்ஜிப்ராய்க் ஸ்டேட்மெண்ட் என்ன அப்ளை பண்றோம், அதுல வந்து கான்ஸ்டன்ட் வேரியபிள்ஸ் அப்ளை பண்றோம். இங்க வந்து நம்ம லெட்டர்ஸ் அப்ளை பண்றோம். தெரியாத ஒரு வேல்யூ வந்து n or x or a எந்த லெட்டர்ஸ் ஆல்பபெட் லெட்டர்ஸ் எது வேணாலும் யூஸ் பண்ணி நம்ம ரைட் பண்ணிக்கலாம். சோ அப்பாவோட ஏஜ் தெரியாததுனால அப்பாவோட ஏஜ் எது எடுக்கணும், லெட் n be father age. ஓகே, n be a father age. அப்பாவோட ஏஜ் எதை எடுத்துருக்கோம், n ன்னு எடுத்துருக்கோம். அப்போ உன்னோட அறிவழகன் ஏஜ் என்ன கிடைக்கணும், therefore அறிவழகன் ஏஜ் இஸ் அப்பாவோட ஏஜ்ல இருந்து 30 இஸ் குறைவு தானே. சோ subtract using the sign subtract, then n minus 30 years. Can you understand? So repeated, I will repeat only one times only. n be a father age, அப்பாவோட ஏஜ் தெரியாதனால n ன்னு எடுத்துருக்கோம். அறிவழகன் ஏஜ் இங்க வந்து நமக்கு வெர்பல் ஸ்டேட்மெண்ட்ல கொடுத்துட்டாங்க. எப்படி 30 years younger to his father. அவங்க அப்பாவோட ஏஜ்ல இருந்து 30 வயசு குறைவா இருக்கு அப்படிங்கறத நோட் பண்ணிட்டாங்க. சோ அப்ப நமக்கு அப்பாவோட ஏஜ் தெரியாதனால அப்பாவோட ஏஜ் என்னன்னு எடுத்துட்டு சோ அப்ப என்ன பண்றோம், ஏஜ் இஸ் n ல இருந்து குறைக்கிறதுக்கு செய்யணும். அப்ப
n minus 30 years. Okay, next second question. Madhi is 3 years elder than his sister. If we know Nila's age, can we find the Madhi's age? Yes. அப்ப இதுல வந்து என்ன கொடுத்திருக்காங்க? மதியோட ஏஜ் நமக்கு தெரியும், நிலாவோட ஏஜ் தெரியல. சோ மதியோட ஏஜ் அப்ப எப்படி எவ்வளவு இருக்குங்கறத நம்ம கண்டுபிடிக்கணும். ஓகேயா? சோ அப்ப நிலாவோட ஏஜ் தெரியாததுனால let n be the Nila age or Nila age is equal to n. Next, மதியோட ஏஜ் என்ன கொடுத்திருக்காங்க? Given the values, Madhi's age is equal to 3 years elder than to his sister. அவங்க சிஸ்டருக்கு ஏஜ் வந்து அதிகமா இருக்கிறது நம்ம மதியோட ஏஜ். சோ அப்ப மதியோட ஏஜ் அதிகமா இருக்குன்னா என்ன வருது? அப்ப n plus 3. ஏன்னா நிலாவோட ஏஜ் n ன்னு எடுத்துக்கோம். சோ n plus 3. புரியுதா? அதாவது இந்த சம்முக்கு என்னன்னா அல்ஜிப்ராய்க் ஸ்டேட்மென்ட் என்ன கொடுக்கறோம்னா, தெரியாத நேம்ஸ் வேல்யூஸ வந்து n ஆர் x ஏதாவது ஒரு வேல்யூஸ நம்ம அப்ளை பண்ணி ஆல்பபெட் லெட்டர்ஸ் அப்ளை பண்ணி கொடுத்திருக்க வேல்யூஸ்க்கு என்ன क्वेश्चन கேட்டிருக்கோ அதுக்கு ஆன்சர் ரைட் பண்றோம். ஓகேயா? Converting algebraic statements to verbal statement. Okay, so first question only given algebraic statement. You are writing the answer verbal statement. Okay, a verbal statement means then words. M plus 14, that is a algebraic statement. Okay, இது algebraic methodல கொடுத்திருக்காங்க, algebraic statementல கொடுத்திருக்காங்க. Then given m plus 14. So convert பண்றோம், எதுவா convert பண்றோம்? verbal statementா convert பண்றோம். Okay, அப்ப verbal statement is equal to, so plus means எந்த சிம்பல் அப்ளை பண்ண சொல்லிருக்கேன்? then using this words, verbal words, add, more than, greater than some words. Okay, so verbal statement is equal to, அப்ப 14 more than m, 14 more than m அப்படினு சொல்லிக்கலாம். இல்லனா m என்ன வருது? add m to 14. Okay, next x minus 6, second question. x minus 6, அப்ப இதை verbal statementல எப்படி கன்வெர்ட் பண்றோம்? so x இருக்கு, minus symbolக்கு எதை அப்ளை பண்றோம்? only reduced or subtract, okay, or less than எது வேணா. so x is reduced by 6. okay, x is reduced by 6, அதாவது குறைக்கிறோம். next third question, 3y or 3 into y. இந்த algebraic statementல ஒரு constant and variable, ஒரு constant and variable. variable எது? x, y. okay, constant எது? 3. இந்த 3y இப்படியே ரைட் பண்ணிக்கலாம். 3y ரைட் பண்ணா இதனோட மீனிங் என்ன? what is the meaning? then 3 into, அதாவது 3 multiplication y. so 3 into y இந்த மெத்தட்ல வரலாம். okay, so அப்ப 3y or 3 into y. how to write the verbal statement? into multiplication means product. so product of 3 and y. okay, product of 3 and y. next fourth question, 5 divided by z, or in the symbol use பண்றது divide symbol. now this method only, 5 the whole divided by z. so verbal statement, how to write the verbal statement? then divide, already write it, 5 divided by z. next 2p. 2p means, what is the meaning of 2p? 2 into p. 2p equal 2 into p. okay, that means 2 into p. so 2 into p, then minus 5. minus 5 means subtract or less than, anyone, right? so 5 less 2 times p. so our subtracted எது? அல்லனா subtract 5 subtract 2 times p. 2 times தானே இருக்கு p. so 2 times p. otherwise the product of 2 or 2 and p ன்னு ரைட் பண்ணிக்கலாம். எது வேணாலும் verbal statement நம்ம இங்க அப்ளை பண்ணிக்கலாம். ஓகேயா? இடத்துக்கு தந்த பிளஸ் இருந்தா எந்த சிம்பல் அப்ளை பண்றோம்? மைனஸ்க்கு எது verbal statement அப்ளை பண்றோம்? மல்டிப்ளிகேஷன், டிவிஷன் அண்ட் சப்ட்ராக்ட். இதே மாதிரி 2 டைம்ஸ் வந்துச்சுன்னா என்ன பண்றோம் அப்படிங்கிறது எல்லாமே அந்த சைடு கொடுத்துருக்க மாதிரி பண்ணிக்கலாம். ஓகே.